வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து ஒரு ChatGPTயில் வந்து நம்ம எழுதின கண்டென்ட்டில் எந்த அளவுக்கு வந்து ஹியூமன் ரைட்டபிள் கண்டென்ட் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து ஏஐ டிடெக்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டில் ஒருவேளை ஏஐ டிடெக்டர் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹியூமன் ரைட்டபிள் கண்டென்ட்டாக மாற்றலாம் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படி எழுதின கண்டென்ட்டில் வந்து மறுபடியும் நம்ம ஒரு ஏஐ டிடெக்டர் டூல் மூலமாக நம்ம அந்த கண்டென்ட்டை செக் பண்ணி பார்த்து எந்த அளவுக்கு வந்து அதில் ஒரிஜினல் கண்டென்ட் இருக்குது, எந்த அளவுக்கு ஏஐ கண்டென்ட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பிளாக் போஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி போஸ்ட் பண்ணுறது அதுக்கான ஒரு ஹிண்ட்டையும் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோடய யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ChatGPTனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ChatGPTன்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ். இந்த டூலில் வந்து ஒரு கொஷின்ஸ் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் ஃபார்மேட்டில் உங்களுக்கான ஆன்சர் வந்து அது கொடுக்கும், ரைட்டுங்களா? இந்த டூலை யூஸ் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வெப்சைட்டுக்கான பிளாக் போஸ்ட்டுக்கான கண்டென்ட்டை வந்து இந்த டூல் மூலமாக எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக போய் போஸ்ட் பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? ஸோ என்னோட சஜஷன் என்ன சொல்லும் அப்படின்னா டேரெக்டாக அந்த மாதிரி போஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கும் ஏஐ டிடெக்டர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னாக்கும் மோஸ்ட்லி 99% இருக்கும். அதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் வந்து அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை வந்து ரேங்க் பண்ணாது. ஏன்னா கூகுள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, ஒரு ஏஐ கண்டென்ட்டை வந்து நாங்கள் எந்த காலத்துலையும் நாங்கள் வந்து அதை ரேங்க் பண்ண மாட்டோம் அப்படின்றத ஓப்பனாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம இந்த ChatGPT அப்படின்ற ஏஐ டூலில் வந்து ஒரு கண்டென்ட் எழுதி நம்ம போஸ்ட் பண்ணி அதில் ரேங்க் பண்ணி அதன் மூலமாக நான் வந்து ஆட்ஸ் ரெவன்யூ வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக அது டாப்பில் ரேங்க் ஆகாது ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த மாதிரி கண்டென்ட் வந்து கூகுள் வந்து சப்போர்ட்டும் பண்ணாது, இல்லைங்களா? அப்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் மூலமாக எடுத்த கண்டென்ட்டை நான் எப்படி வந்து ஒரு ஹியூமன் ரைட்டபிள் கண்டென்ட்டாக மாற்றுறது அப்படின்றதான் இப்போ பெரிய கொஸ்டின் மார்க்கே, ரைட்டுங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டர் வந்து தனியாக ஹையர் பண்ணி அவங்ககிட்ட கண்டென்ட் எழுத சொல்கிறதுக்கான ஆப்ஷனே கொடுக்க மாட்டுறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏஐ டூல் தான் யூஸ் பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? அப்போ நான் ஏஐ டூலை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, ஏஐ டூலை யூஸ் பண்ணுங்கள். பட் யூஸ் பண்ணி எடுத்த கண்டென்ட்டை அப்படியே டேரெக்டாக போஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டெமோவாக ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து ஒரு கண்டென்ட் எழுதி அந்த கண்டென்ட்டில் எந்தளவுக்கு ஏஐ டிடெக்டபிள் கண்டென்ட் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ண போகிறோம். ரீஃப்ரெஷ் பண்ணி அதில் எந்த அளவுக்கு ஏஐ கண்டென்ட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதை போஸ்ட் பண்ணலாம் வேணாமா இல்லை போஸ்ட் பண்ணலாமா அப்படின்றதுக்கான சஜஷனையும் நம்ம சொல்ல போகிறோம், ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி எடுத்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னாக்கும் என்னென்னா டாப் 3 பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் VPN. இந்த டாப்பிக்கில் தான் ஒரு கண்டென்ட் எழுத போகிறேன், ரைட்டுங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் கண்டென்ட் எனக்கு வேணும்னா ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நான் காப்பி பண்ணுறேன், ரைட்டுங்களா? இதை காப்பி பண்ணி ChatGPTயில் போய்ட்டு இங்கே நான் இந்த சேம் சென்டென்ஸை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ChatGPTனா என்ன, இந்த ChatGPT வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நாங்கள் கொடுத்துருக்கேன், ரைட்டுங்களா? இதில் ஒரு 2 டியூட்டோரியல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ChatGPT டியூட்டோரியல் இன் தமிழ், வாட் இஸ் ChatGPT எக்ஸ்பிளைன் இன் தமிழ். இது வந்து பேசிக்காக ChatGPTனா என்ன, ChatGPT வந்து நம்ம எப்படி லாகின் பண்ணி கெட் பண்ணுறது அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். செகண்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருப்பேன், ரைட்டுங்களா? ஒரு SEO எக்ஸ்டென்ஷன். அந்த SEO எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ChatGPT வந்து இன்டெகிரேட் ஆகும். இன்டெகிரேட் ஆனதுக்கப்புறம் நிறைய ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ராம்ப்ட் மூலமாக நீங்கள் கண்டென்ட் எழுதிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இந்த 2 வீடியோவும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கும் கண்டிப்பாக ChatGPT பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும், ரைட்டுங்களா? ரைட். இப்போ நம்ம ChatGPTயில் வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்கான கண்டென்ட் எழுதலாம். ஸோ ரைட் ஆன் ஆர்டிகல் அபவுட் தி டாப் 3 பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் VPN சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன். இது கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன், ரைட்டுங்களா? சப்மிட் கொடுத்தனாக்கும் ChatGPT வந்து அதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு ஒரு கான்வர்சேஷன் ஃபார்மேட்டில் கொடுக்கும், ரைட்டுங்களா? இந்த கண்டென்ட்டை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் உங்கள் ஆர்டிக்கலை விட்டு பப்ளிஷ் பண்ண வேண்டாம். ஏதர் உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா இல்லை உங்கள்கிட்ட ஒரு பிளாக் வச்சுனா சரி டேரெக்டாக பப்ளிஷ் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டில் எந்த அளவுக்கு வந்து ஹியூமன் ரைட்டபிள் கண்டென்ட் இருக்குது, எந்த அளவுக்கு ஏஐ கண்டென்ட் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ரைட்டுங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு அதில் சப்போஸ் 100%மேவும் ஏஐ கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் கண்டிப்பாக ரேங்க்கும் ஆகாது, ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து இந்த கண்டென்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு, ரைட்டுங்களா? டாப் 3 பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் VPN அப்படின்ற இந்த பர்டிகுலர் டாப்பிக்கான ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு. இதை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு writer.com/AI content detector அப்படின்ற இந்த பர்டிகுலர் URL போய்ட்டு இந்த கண்டென்ட்டை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு வந்து ஹியூமன் ரைட்டபிள் கண்டென்ட் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து ஏஐ கண்டென்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இவங்க டோட்டலாக எவ்வளோ கேரக்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா 1500 கேரக்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பட் நான் பேஸ்ட் பண்ண கண்டென்ட் பார்த்தீங்கன்னாக்கும்
2535 கேரக்டர் இருக்குது ரைட்டுங்களா. அதனால் கொஞ்சம் நம்ம delete பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஸோ ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப அனலைஸ் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். 25% தான் ஹியூமன் ஜென்ரேட்டட் கண்டென்ட். அப்போ ரிமைனிங் 75% பார்த்தீங்கன்னாக்கும் இது வந்து ஏஐ கண்டென்ட்ஸ் தான் மீனிங் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு டூல் ரைட்டுங்களா, அந்த டூலையும் செக் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் detector.dng.ai. ஸோ இங்கேயும் போய்ட்டு அந்த கண்டென்ட்டை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நம்ம காப்பி பண்ண கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் கொடுங்க. Based on our analysis, your text has been most likely written by an AI model. அப்படின்னு அர்த்தம் 100% வந்து இது ஏஐ எழுதின கண்டென்ட் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ ஒன் மோர் டூல் இருக்குது, அந்த டூலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். content@scale.ai. ஸோ இந்த பர்டிகுலர் டூலையும் பற்றி நான் செக் பண்ணி பார்க்குறேன். எந்த அளவுக்கு வந்து ஹியூமன் ரைட்டபிள் கண்டென்ட் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து ஏஐ கண்டென்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். செக் ஃபார் ஏஐ கண்டென்ட் சொல்லி கொடுக்குறேன். ஸோ 45% தான் ஹியூமன் கண்டென்ட் இருக்குது ரைட்டுங்களா. ரிமைனிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கும் இது வந்து ஏஐ எழுதின கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் இது செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த செலக்டான சென்டென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் ஏஐ கண்டென்ட் சொல்கிறாங்க ரைட்டுங்களா. இந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் ஹியூமன் ரைட்டபிள் கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டேரெக்டாக இந்த கண்டென்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுறத விட இது வந்து ஒரு ஆர்டிக்கல் ரீஃப்ரேசிங் டூலில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ரீஃப்ரேஸ் பண்ணலாம். ஸோ ஆர்டிக்கல் ரீஃப்ரேசிங் டூலை பொறுத்தவரை நான் இந்த இடத்துல 2 டூல் நான் இந்த இடத்துல சஜஷன் கொடுக்குறேன். ஒன்று வந்து குயில்பாட். இந்த குயில்பாட் பார்த்தீங்கன்னாக்கும் நான் ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருக்கேன். அந்த ப்ரீமியம் வெர்ஷனில் நான் போகிறேன் ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல குயில்பாட் ப்ரீமியம் இருக்குது ரைட்டுங்களா. இது ப்ரீமியம் வெர்ஷன். இன்னொரு டூல் பார்த்தீங்கன்னாக்கும் ப்ரீ போஸ்ட் எஸ்இஓ ரைட்டுங்களா. இது வந்து இது ப்ரீமியம் வெர்ஷன் கிடையாது, இது பேசிக் வெர்ஷனில் தான் நான் போகிறேன் ரைட்டுங்களா. ப்ரீமியம் வெர்ஷன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இங்கே ப்ரீமியம் வெர்ஷனை பொறுத்தவரை தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கும் ரைட்டுங்களா. ஸ்டாண்டர்ட் மோடு, ஃப்ளூயன்சி மோடு, ஃபார்மல் மோடு, சிம்பிள், கிரியேட்டிவ், எக்ஸ்பாண்ட், ஷார்டன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோடு இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டாண்டர்ட் மோடு, ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்லையும் அந்த கண்டென்ட்டை வந்து ரீஃப்ரேஸ் பண்ணும். இல்லை ஃப்ளூயன்சினா இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து அதில் உள்ள வேர்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்கும். ஃபார்மல் அப்படின்னா ஜென்ரலாக கொடுக்கும் ரைட்டுங்களா. சிம்பிள், கிரியேட்டிவ், ஒவ்வொரு மோடையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கண்டென்ட் வந்து ரீஃப்ரேஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கான ஒரு குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ரைட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து குயில்பாட்டில் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய கண்டென்ட் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு பேஸ்ட் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். நான் என்ன கண்டென்ட்டை வந்து நான் காப்பி பண்ணணும் அங்கே அது அப்படியே இங்கே பேஸ்ட் ஆகும். நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அட் அ டயத்தில் 125 வேர்ட்ஸாக உங்களுக்கு வந்து அது அட் அ டயத்தில் வந்து ரீஃப்ரேஸ் பண்ணும். பட் நீங்கள் ப்ரீமியம் போனீங்க அப்படின்னா அட் அ டயத்தில் 10,000 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை டோட்டலாக 378 வேர்ட்ஸ் இருக்குது ரைட்டுங்களா. நான் ப்ரீமியம்னால எனக்கு இந்த டோட்டல் வேர்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. இதே நீங்கள் ஃப்ரீ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அரௌண்ட் 125 வேர்ட்ஸ் தான் எடுக்கும் ரைட்டுங்களா அட் அ டயத்தில். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா பாதியாக நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் இதில் ரீஃப்ரேஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனை பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு ஒரு 3 மோடு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்டு, ஃப்ளூயன்சி, ஃபார்மல் 3 மோடு தான் கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் மோட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. ப்ரீமியம் போனால் தான் இதில் எல்லா மோட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த குயில்பாட் டூலில் வந்து 2 செட்டிங்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஒன்று வந்து இந்த மோட்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோட்ஸில் கிரியேட்டிவ்ன்ற மோடை நம்ம செட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் வந்து சினானிம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லோயஸ்ட்டில் இருக்கும், இதை ஹையஸ்ட்டாக கொண்டு வந்துருங்க ரைட்டுங்களா. ஹையஸ்ட்டாக கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் ரீஃப்ரேஸ் பண்ணுங்கள். அப்படி ரீஃப்ரேஸ் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, இப்போ ரீஃப்ரேஸோட மீனிங் என்னென்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸோட சினானிம்ஸை மட்டும் அது மாற்றிட்டு அந்த சென்டென்ஸ் நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட்டில் அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் என்னவோ அதே மீனிங் தான் எங்கேயும் கொடுக்கும் ரீஃப்ரேஸ் பண்ணதுக்கப்புறம். அதுதான் இந்த டூலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஒன்ஸ் நான் ரீஃப்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த கண்டென்ட் நான் காப்பி பண்ணுறேன் ரைட்டுங்களா. இப்போ இந்த கண்டென்ட் காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். அகைன் நான் ரீஃப்ரேஸ் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ரீஃப்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட் காப்பி பண்ணிட்டு போய்ட்டு நம்ம இந்த ஏஐ டிடெக்டர் டூலில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ChatGPTலேருந்து எடுத்த கண்டென்ட்டை வந்து நான் டேரெக்டாக இங்கே போஸ்ட் பண்ணுறப்போ எவ்வளோ ஹியூமன் கண்டென்ட் ஸ்கோர் இருந்துச்சு, ஆஃப்டர் ரீஃப்ரேசிங் பண்ணதுக்கப்புறம் இதோட ஸ்கோர் எவ்வளோ மாறுதுன்றதை பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இங்கே ரீஃப்ரேஸ் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஏஐ டிடெக்டர் டூல் போங்க, இதில் போய்ட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது செக் ஃபார் ஏஐ கண்டென்ட் கொடுங்க.
ஸோ ப்ரீவியஸாக 45% இருந்துச்சு ரைட்டுங்களா. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் மாறுதுன்னு பார்க்கலாம். ஸோ 72% காட்டுது ரைட்டுங்களா. ஸோ 42 கம்பேர் பண்ணுறப்ப 72 எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு சில வெப்சைட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டூலில் வந்து ஒரு 80% மேலே பாஸ் பண்ணாலேயும் அந்த கண்டென்ட் வந்து அவங்க ஆர்டிக்கிள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ என்னை பொறுத்தவரை இன்னும் நீங்கள் கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணணும்னா, இங்கே எந்தெந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்லாம் இதில் எரர் காட்டுதோ, எரர் இந்த சென்ஸ் ஏஐ கண்டென்ட் காட்டுதோ, அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை மட்டும் நீங்கள் ரீஃப்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் இதே சென்டென்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய சேம் கண்டென்ட்டை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு எந்தெந்த சென்டென்ஸ்லாம் அது எரர் காட்டுதோ அங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். நீங்கள் டைப் பண்ணலாம் ரைட்டுங்களா. எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லி அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்களாக்கும் இன்னும் கொஞ்சம் இந்த 72% வந்து இன்னும் 82%, 90% அந்த மாதிரி மாறும் ரைட்டுங்களா. எந்த அளவுக்கு இதில் இந்த ஏஐ டிடெக்டர் கண்டென்ட் காட்டுதோ அதெல்லாம் நீங்கள் ரீஃப்ரேஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதோட கண்டென்ட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரைட்டுங்களா. இது வந்து பெய்டு டூலில் பண்ணுது ரைட்டுங்களா. இதேமாதிரி சில பேர் ஃப்ரீ டூல்லையும் பண்ணுறாங்க. ஃப்ரீ டூலில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. நான் சேம் இங்கே இந்த ChatGPT எடுத்த கண்டென்ட்டை ஃப்ரீ டூலில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது எவ்வளோ பர்சன்டேஜ் காட்டுதுன்னு பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு போய்ட்டு இந்த ப்ரீ போஸ்ட் எஸ்இஓ அப்படின்ற டூலில் போய்ட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ஃப்ரீ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 500 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த பர்டிகுலர் டூலை பொறுத்தல. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 378 வேர்ட்ஸ் இருக்குது ரைட்டுங்களா. இதில் கிட்டத்தட்ட 4 மோட்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்டு, ஃப்ளூயன்சி, கிரியேட்டிவ், ஸ்மார்ட்டன் இருக்குது. பட் இந்த கிரியேட்டிவும் ஸ்மார்ட்டன் பார்த்தீங்கன்னாக்கும் பெய்டு வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ நான் ஸ்டாண்டர்ட் மோடே வச்சுருக்கேன் ரைட்டுங்களா. இல்லைனா ஒரு ஃப்ளூயன்சி மோடில் வைக்கலாம். ஃப்ளூயன்சி மோடில் வச்சுட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரீஃப்ரேசிங் கொடுக்குறேன் ரைட்டுங்களா. பேராஃப்ரேஸ்ன்னு பார்த்தீங்களா, அது கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஐம் நாட் ரோபோட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா இருந்துச்சுனாக்கா அந்த கேப்சா வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. பெடஸ்ட்ரியன் கிராசிங், வெரிஃபை. ஸோ இந்த இடத்துல வந்து அது ஆர்டிக்கல் வந்து ரீஃப்ரேஸ் பண்ணும் ரைட்டுங்களா. ஸோ ரீஃப்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அந்த ரீஃப்ரேஸ் பண்ண கண்டென்ட்டை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ரைட்டுங்களா. ஸோ இவ்வளோ ஒர்க்கு நம்ம பண்ணுறதுக்கான காரணம், இந்த ஆர்டிக்கிளை நம்ம வெப்சைட்லேயோ அல்லது நம்ம பிளாக்லேயோ போய்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து எஸ்இஓ பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரேங்க் பண்ண வைக்கணுன்றக்காக தான் ரைட்டுங்களா. அப்போது ஒன்ஸ் இந்த கண்டென்ட் வந்து ரேங்க் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கண்டென்ட்டை யார் ரீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் தான் ரீட் பண்ண போகிறாங்க ரைட்டுங்களா. ஹியூமன் த சென்ஸ் ஆடியன்ஸ் தான் ரீட் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த ஆடியன்ஸ் ரீட் பண்ணுறப்போ இந்த கண்டென்ட்டுக்கான மீனிங் அவங்களுக்கு புரியுதா புரியலன்றதை நீங்கள் அஸ் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து நீங்கள் இந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணி பார்க்கணும் ரைட்டுங்களா. ஒன்ஸ் ரீஃப்ரேஸ் பண்ண கண்டென்ட்டை உங்களால் படிக்க முடிஞ்சு அதுக்கான மீனிங் புரிய முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆடியன்ஸாலையும் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை எழுதுனதுக்கப்புறம் அதுக்கான மீனிங் வந்து சரியாக இல்லை அப்படின்னு நம்ம பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எய்தர் இதே டூலில் நீங்கள் மறுபடியும் பேராஃப்ரேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பெய்டு டூலில் போய்ட்டு நீங்கள் பேராஃப்ரேஸ் பண்ணிடுங்க ரைட்டுங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நான் ஒரு டெமோக்காக தான் இந்த கண்டென்ட் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஏஐ டிடெக்டர் டூலில் போய்ட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் ரைட்டுங்களா. ஜஸ்ட் கண்டென்ட் பேஸ்ட் பண்ணிட்டு செக் ஃபார் ஏஐ கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த 72% வந்து என்னென்னா குயில்பாட் அப்படின்ற ஒரு ப்ரீமியம் டூலில் வந்து ஒரு ஆர்டிக்கிளை ரீஃப்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஏஐ கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு டிடெக்ட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுது. இதே இது நான் இந்த பர்டிகுலர் ஃப்ரீ டூல் தட் இஸ் ப்ரீ போஸ்ட் எஸ்இஓ அப்படின்ற இந்த ஃப்ரீ டூலில் வந்து நான் ஆர்டிக்கிளை ரீஃப்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் ஏஐ டிடெக்டரில் போட்டு அதை செக் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இதில் ஏஐ கண்டென்ட் மேட்ச் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அல்லது எந்த அளவுக்கு ஒரு ஹியூமன் ரைட்டபிள் கண்டென்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரிஜினலாக ChatGPTலேருந்து எழுதின கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு 42% இருந்துச்சு ரைட்டுங்களா. பட் இந்த ப்ரீ போஸ்ட் எஸ்இஓ அப்படின்ற பேராஃப்ரேஸ் டூலில் போய்ட்டு நான் பேராஃப்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கான அந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்டபிள் கண்டென்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னாக்கும் 33% இருக்குது ரைட்டுங்களா. ஸோ அதனால் ஓரளவு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பெய்டு டூலில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா, எதர் நீங்கள் ஃப்ரீ டூல் யூஸ் பண்ணாலும் சரி, பெய்டு டூலில் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ரீட் பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு ரீட் பண்ணி பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அந்த கண்டென்ட் இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஃபாரினில் இருக்கக்கூடிய வெப்சைட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குயில்பாட் அப்படின்ற டூலில் தான் கிரியேட்டிவ் அப்படின்ற மோடை செட் பண்ணிவிட்டு சினானிம்ஸ் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அதை ஆர்டிக்கல் ரீஃப்ரேஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ப்ரீமியம் இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஏஐ கண்டென்ட் டிடெக்டர் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ரைட்டுங்களா. ஹியூமன் ரைட்டபிள் கண்டென்ட் தான் அதிகமாக காட்டும் ரைட்டுங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு அட்வைஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ChatGPT யூஸ் பண்ணி எழுதுகிற கண்டென்ட்லாம் நீங்கள் ஆர்டிக்கிள் எழுதி அதை வந்து நீங்கள் ரேங்க் பண்ணுறதை விட நீங்கள் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுங்க ரைட்டுங்களா. ஏன்னா கூகுள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ஏஐ டூல் மூலமாக எழுதின கண்டென்ட்டை நீங்கள் ரேங்க் பண்ணணும்னு நினச்சிங்களாக்கும் நாங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ண மாட்டோம், அதாவது ஏஐ கண்டென்ட் வந்து நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லி கூகுள் மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்போது ஒரு கண்டென்ட்டை ஒரு ஏஐ டூல் மூலமாக எழுதின கண்டென்ட்டை நீங்கள் கூகுள் வந்து ரீடபிள் பண்ணுற மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ரைட்டுங்களா.
பட் சோஷியல் மீடியா பொறுத்தவரை கூகுள் வந்து சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து எப்போவுமே வந்து கிரால் பண்ணாது, இண்டெக்ஸ் பண்ணாது, அது மீன்ஸ் ஸ்கேன் பண்ணாது. ரைட்டுங்களா? அப்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய்ட்டு என்ன பண்ணலாம், இங்கே நீங்கள் எழுதுகிற கண்டென்ட்டை ChatGPT மூலமாக எழுதுகிற கண்டென்ட்டை நீங்கள் போஸ்ட்டாவோ அல்லது வீடியோவாவோ அல்லது அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டாவோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அங்கே வந்து எந்த இஷ்யூ வராது. பட் நீங்கள் SEO அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ChatGPTலேருந்து எழுதின கண்டென்ட்டை நீங்கள் ரேங்க் பண்ணணும்னு நினச்சிங்களாக்கும் கண்டிப்பாக அதில் வந்து ஹியூமன் ரைட்டபிள் கண்டென்ட்டோட ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வச்சு நீங்கள் கண்டென்ட் எழுதணும். எந்த காரணத்தை கொண்டும் ChatGPT எழுதின கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு போய்ட்டு நீங்கள் பிளாக்லேயோ அல்லது உங்கள் வெப்சைட்டோட போஸ்ட்லேயோ போட்டு ரேங்க் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கூகுள் வந்து அதை ரேங்க் பண்ணாது. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தளவில் ChatGPT மூலமாக எழுதின கண்டென்ட்டை நம்ம வந்து டேரெக்டாக போஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஒரு ஆர்டிக்கல் ரீஃப்ரெஷ் டூல் மூலமாக வந்து போஸ்ட் பண்ணலாமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ என்னோடய அப்கமிங் வீடியோஸில் ChatGPT பற்றின இன்னும் மோஸ்ட் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனை நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் another யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till that, signing off, Digital Vishnu.